Dear friends, welcome back to JS Creation. இன்றைக்கி நம்ம செக்கு எப்படி ஃபில் பண்ணுறது, செக்குன்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செக்கு பேங்க்கில் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே செக் புக் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க பேங்க்கில் போய் ரெக்வெஸ்ட் கொடுத்து செக் புக்காக வாங்கிக்கலாம். செக் லீஃபில் 25 லீவ்ஸ், 50 லீவ்ஸ், 100 லீவ்ஸ்ன்னு இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணி தான் வாங்கணும். செக் லீஃப் நம்ம லோன் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது நம்ம பணம் கொடுக்கணும்னா கேஷாக கொடுக்காம இந்த மாதிரி செக்கு கொடுத்தோம்னா அவங்க போய் அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். செக்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பேரர் செக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பேயி செக்கு. பேரர் செக்குனா யார் பேங்க்குக்கு செக்கை எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க கையிலேயே பேங்க்லேருந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இதேமாதிரி அக்கௌண்ட் பே செக்குனா யார் பேரில் செக் கொடுக்குறோமோ அவங்க அக்கௌண்ட்டில் இதை டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். செக் லீஃபை வித்ட்ராவல் ஸ்லிப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க செக் லீஃப் பற்றி பார்ப்போம். செக் லீஃபோட லெஃப்ட் சைடில் என்ன பேங்க்கோ அந்த பேங்கோட நேம் இருக்கும். அதற்கு அடுத்தாற்போல் பேங்கோட அட்ரஸ் இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு, பின்கோடு, ஃபோன் நம்பர், அந்த டீட்டெயில் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தாற்போல் டேட் பாக்ஸ் இருக்கும். டேட் பாக்ஸில் டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நமக்கு செக்கு வேலிடி இல்லாமல் போயிடும். டேட்டு எந்த டேட்டில் நம்ம செக் கொடுக்குறோமோ அந்த டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இல்லை நம்ம பிடிசியாக கொடுக்குறோம், அதாவது போஸ்ட் டேட்டட் செக்காக கொடுக்குறோம்னா எந்த டேட்டில் அவங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறாங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு, அவங்க டிசம்பர் மாதம்தான் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ 1/12/2023 டேட் பாக்ஸில் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு செக்கை அட்வான்ஸாக கொடுக்கலாம். செக்கில் என்ன டேட் போட்டிருக்கோமோ அதிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த செக்கு வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். பே என்ற இடத்துல யாருக்கு நம்ம செக் கொடுக்குறோமோ அவங்களுடைய பேர், இல்லை நம்ம காலேஜு, ஸ்கூலு, கம்பெனிக்கு ஏதாவது செக் கொடுக்குறோமா கம்பெனியோட பேர், இல்லை அந்த செக்கை நம்மளே யூஸ் பண்ண போகிறோம்னா மை செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கணும். ருபீஸ் என்ற இடத்துல என்ன அமௌண்ட்டுக்கு நம்ம செக் கொடுக்குறோம் அதில் எழுத்தால் எழுத வேண்டும். இப்போ 10,000க்கு நம்ம செக் கொடுக்கணும்னா 10,000 ஒன்லி அப்படின்னு போட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் 10,000 நம்பரில் எழுதணும். அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ், அதில் நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்ட் ஆகாதவங்களுக்கு நீங்களே ஹேண்ட் ரிட்டனில் எழுதிக்கங்க. அதை அடுத்து வேலிட் அப் டு 10 lakhs ஒன்லி அப்படின்ட்டு இருக்குது. அதனால் நம்ம 10 lakhs மேலே இந்த செக்கை நம்ம யாருக்கும் இஷ்யூ பண்ண முடியாது. மேக்ஸிமம் அமௌண்ட் இதில் 10 lakhs தான் நம்ம ஃபில்லப் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் கீழே மல்டி சிட்டி செக் பேயபிள் அட் ஆல் எஸ்பிஐ அப்படின்ட்டு இந்த செக்கை இந்தியாவுக்குள்ள உள்ள எந்த எஸ்பிஐயில் வேணால் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ரைட் சைடு கீழே நேம் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். பிரிண்ட் இல்லாதவங்க அந்த இடத்துல சைன் மட்டும் போட்டால் போதும். இந்த இடத்துல நேமுக்கு மேலே நம்ம சைன் போடணும். சைன் போடுறது எப்போதும் ஒரே மாதிரி போடுங்க, இல்லைன்னா செக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா நமக்கும் அமௌண்ட்டை பிடிப்பாங்க, யார் செக்கை டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அமௌண்ட்டை பிடிப்பாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக செக்கை ஃபில் பண்ணுறது நல்லது. அக்கௌண்ட் பே செக்குனா லெஃப்ட் சைட் கார்னரில் 2 கோடு போடணும். அப்படி இல்லைன்னா அது பேரர் செக்காக கன்சிடர் பண்ணப்படும். பேரர் செக்னா கோடு போட தேவையில்லை. அக்கௌண்ட் பேயினா அதை லைட்டாக கிராஸ் பண்ணி விடணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா 2 பேருமே சைன் போடணும். இப்போல்லாம் செக்கு டெபாசிட் பண்ண 24 ஹவர்ஸில் நமக்கு கிளியர் ஆயிடுது. செக் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் வர 6 நம்பர் தான் செக்கோட நம்பர். அடித்தல் திருத்தலோ ஏதாவது ஓவர் ரேட்டிங் இருந்தாவே செக்கு டிஸ்ஆனர் ஆகிடும். செக்கு நமக்கு ரிஜெக்ட் ஆகிடும். செக்குக்கு பின்புறமாக நம்மளுடைய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக எழுதணும். பேங்க்கில் செக்கை டெபாசிட் பண்ண பிறகு பேங்க் ஆஃபீஸில் செக்கை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா, சைன் கரெக்டாக இருக்கான்னு
நேம் சரியாக இருக்கா, எதாவது கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. ஓகேனா மட்டும்தான் செக்கை அவங்க கிளியர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. செக்கை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இன்கேஸ் பேலன்ஸ் இல்லாமல் செக்கு இது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக்ஷன் 138 படி பனிஷ் பண்ணலாம். 2 வருஷம் வரைக்கும் நமக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம். என்னென்ன ரீசனால் செக்கு ரிஜெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, 1 டேட்டு தப்பாக இருக்கும், வேலிடிட்டி முடிஞ்ச செக்கை டெபாசிட் பண்ணியிருப்போம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அமௌண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருக்கும், சைனில் மிஸ்மேட்ச் இருக்கும், அடுத்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னால் ரிஜெக்ட் ஆகும். அதாவது நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும், அதனால் ரிஜெக்ட் ஆகும். செக்கை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் 3 டைம்ஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறமா செக்கை இஷ்யூ பண்ணுங்கள். செக்கில் சைன் மட்டும் போட்டுட்டு வேறு எதுவுமே ஃபில்லப் பண்ணாமல் யாருக்கும் செக்கு கொடுக்கக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுக்காக யாராவது கேன்சல்டு செக்கு கேட்டால் அதில் கேன்சல்டுன்னு எழுதி கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.